எல்லா கடவுளுக்கும் கோவில்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் படைத்த பிரம்மனுக்கே இல்லை தெரியுமா? பாற்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனும் படைத்தல் தொழிலை மேற்கொள்ளும் பிரம்மனும் தம்முள் யார் பெரியவர் என்று வாக்குவாதம் மேற்கொண்டார்கள். அகில உலகாலும் ஈசன் அங்கு தோன்றி தன்னுடைய அடிமுடியை முதலில் காண்பவரே பெரியவர் என்றார். பிரம்மனும் உடனே அன்னப்பறவையாக மாறி அக்னி கம்பத்தின் நுனியை நோக்கி வானிலே பறக்கத் தொடங்கினார். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அக்கினி தூணின் அடியை கண்டுபிடிக்க பாதாளம் நோக்கி புறப்பட்டார். ஆண்டாண்டு காலம் தேடியும் விஷ்ணுவால் பரம்பொருளின் பாதத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலே பறந்து கொண்டிருந்த அன்னப்பட்சி வழியில் ஒரு தாளம்பூவை சந்தித்தது. சிவனை அடைந்த பிரம்மன், நான் உங்கள் முடியைக் கண்டேன் என்று பொய் சொன்னார். தாளம்பூவும் அதற்கு பொய்ச்சாட்சி சொன்னது. கோபமடைந்த சிவன் பொய் சொன்ன பிரம்மனுக்கு இனிமேல் பூலோகத்தில் கோவில்கள் கிடையாதென்றும், பொய்ச்சாட்சி சொன்ன தாளம்பூ இறைவனால் பூசிக்கப்படும் தகுதியை இழக்கும் என்றும் சாபமிட்டார். தீக்கமமாய் உருவெடுத்த சிவன் குளிர்ந்து உருவான தெய்வ சக்தி வாய்ந்த மலையே அண்ணாமலையாகும்.